தமிழர்களின் கலை நினைவாக ஒரு நடராஜர் சிலையை அவரிடம் கொடுத்துவிட்டு செம்மணியிலே 450க்கு மேற்பட்ட தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி கொசாவாவுக்கு அங்கே முஸ்லிம்களை கொன்று அங்கே கொசாவாவிலே மண்ணுக்கு கீழே புதைத்ததை கண்டறிய அமெரிக்காவினுடைய பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மருத்துவர்கள் என்ற குழுவை அனுப்பி அங்கே இருந்த கொசவாவிலே மண்ணுக்களிலே இருந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு சாட்சியமாக்கிறீர்களோ அதே குழுவை நீங்கள் செம்மணிக்கு அனுப்ப வேண்டும், யாழ்ப்பாணத்துக்கு அருகே அனுப்ப வேண்டும். அவர்கள் அதே போல மண்ணை அகழ்ந்து எடுத்து அந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதனை ஏற்றுக்கொண்ட மனித உரிமை கவுன்சிலின் துணைத் தலைவர் அதற்கு அடுத்த வாரத்தில் பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அந்த குழுவை செம்மணிக்கே அனுப்பினார். அவர்கள் சென்று ஒரு 88 எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்தார்கள். பிறங்கைகள் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு அந்த எலும்புகளிலே விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. மீதமுள்ள எலும்புக்கூடுகள் இன்னும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கின்றன, செம்மணிக்குள்ளே தான் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலும் உலக சமுதாயமும் அந்த முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று கடந்த திங்களிலே கூட நான் அறிக்கை தந்தேன். ஆகவே உலகத்துக்கு சாட்சியாக இந்த செம்மணி எலும்புக்கூடுகளும் பான் கி மூன் குழுவினர் தந்த அறிக்கையும் சாட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சர்வதேச நீதிமன்ற குற்றக்கூண்டிலே இனப்படுகொலை செய்த குற்றவாளியாக ராஜபக்சே கூட்டம் அவனோடு இருந்த அந்த இராணுவத்தினர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் நெடுநாள் கோரிக்கையாகும். அந்த கோரிக்கையிலே நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். காணாமல் போன 90,000 பேர் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. 90,000 விதவைகள் இருக்கிறார், கைங்கண்கள் ஆகிவிட்டார்கள். மகன் எங்கே போனான், கணவன் எங்கே போனான், சகோதரன் எங்கே போனான் என்று அந்த குடும்பத்தினருக்கு தெரியாது. அந்த வகையில் நீதியை ஆழ குழியோண்டி புதைத்து விட்டது சிங்கள அரசு. எனவே மனச்சாட்சியின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். உலக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அந்த உலக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியாக மனித உரிமைகளுக்கு போராடுகிறவர்கள் உலக நாடுகளிலே இதற்கு குரல் கொடுத்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்காக சுதந்திர தமிழீழமே ஒரே தீர்வு. வட்டக்கோட்டையிலே ஈழத்து காந்தி தந்தை செல்வா அவர்கள் சுதந்திர தமிழீழம்தான் இனி ஒரே தீர்வு என்று 76 மே 14 பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு அந்த சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான மார்க்கம் எது? ஆயுத போர் நடத்தினார்கள். பன்னாட்டு ராணுவங்களால் அதிலே தோற்கடிக்கப்பட்டார்கள். எனவே ஒரே தீர்வு. உலகிலே பல நாடுகள் பொது வாக்கெடுப்பு சுதந்திர நாடுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு சுதந்திரம் பெற்றதை போல சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு தமிழ் ஈழத்திலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் அந்த உலக வாழ் தமிழர்கள் அந்தந்த நாடுகளிலேயே அவர்கள் வாக்கை பதிவு செய்கிற விதத்தில் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று 2011 ஜூன் 30ஆம் தேதி அன்று பெல்ஜியம் நாட்டு தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற தமிழ் ஈழ தேசிய தீர்வு காண்பதற்கான மாநாட்டில் இந்த கருத்தை முதலாக நான் வைத்தேன். அதுவரை இந்த கோரிக்கையோ இந்த கருத்தோ எங்கும் வைக்கப்படவில்லை. ஈழத்திலோ தமிழகத்திலோ தாய் தமிழகத்திலோ புலம்பெயர் நாடுகளிலோ இந்த தீர்வு முன்வைக்கப்படவில்லை. அந்த தீர்வை என் வாழ்நாளில் முதலாக சொன்னேன் என்ற மன நிறைவு இந்த அற்ப வாழ்வு காலத்தில் என் மனதுக்குள்ளே இருக்கிறது. அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மற்ற தலைவர்களும் அதை சொல்ல ஆரம்பித்து
இப்பொழுது எல்லோரும் அதை சொல்லுகிற நிலை ஏற்பட்டதை கண்டு நான் மிகுந்த மன நிறைவு கொள்கிறேன். அப்படி ஒரு காலம் வரும், நிச்சயமாக வரும். சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு ஈழத் தமிழகத்திலும் ஈழத் தமிழ்நாட்டிலும் வேறு நாடுகளிலே புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கிற ஈழத் தமிழர்களிடத்திலும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வரும். இந்திய அரசு தனது வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் செய்து சிங்கள அரசுக்கு முன்னைய அரசு உதவியதைப் போலவே இன்றைய அரசும் மோடி அரசும் உதவி செய்து கொண்டு வருவதை கண்டித்துத்தான் நரேந்திர மோடி பதவி ஏற்பு என்று சொன்னபோது அந்த பதவியேற்புக்கு தமிழின படுகொலை செய்த கொலைபாதகன் ராஜபக்சேயை அழைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவரை நேரில் சந்தித்து எங்கள் மார்பில் குத்திவிட்டீர்கள், எங்கள் முதுகில் குத்திவிட்டீர்கள், ஈழத் தமிழர்களை வஞ்சித்து விட்டீர்கள், கொட்டமடிக்கிறான் சிங்களன் அங்கே சிங்கள நாட்டிலே, ஈழத் தமிழன் வெட்கி தலைகுறுகிறான். இந்த நிலைக்கு நீங்கள் தான் காரணம். முன்பிருந்த அரசு அவர்களை அழிப்பதற்கு ஆயுதங்கள் கொடுத்தது. நீங்கள் அவனை விருந்தாளியாக வரவேற்கிறீர்கள். இதை நீங்கள் திரும்ப பெறாவிடில் உங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, நாளைய தினம் நீங்கள் பதவியேற்கிற அதே நேரத்தில் நாங்கள் என் தோழர்களோடு டெல்லி பட்டணம் தலைநகரிலே பாராளுமன்ற கட்டிடத்துக்கு எதிரே கருப்பு கொடி ஏந்துவோம் என்று நானும் 1000 தோழர்களும் கருங்கொடி ஏந்தியவர்களாக கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே அடைக்கப்பட்டு நரேந்திர மோடி பதவியேற்கும் போது நாங்கள் சிறையில் அடைபட்டு கிடந்தோம். நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து இந்தியாவில் பிஜேபியை எதிர்க்கிற எந்த கட்சியோ, சனாதன கூட்டங்களை எதிர்க்கின்ற எந்த அமைப்போ கருப்பு கொடி காட்ட முன்வராத அந்த காலத்தில் அதுவரை கூட்டணியிலே இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டித்து உலக நாடுகளுக்கு தெரிவதற்காக நரேந்திர மோடி பதவியேற்பு ஈழத் தமிழர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என்பதை நிலைநாட்டிய அந்த தகுதியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றது. அந்த வழியில்தான் திலீபனுடைய தியாக தெய்வம் திலீபனுடைய நினைவு நாளையும் இந்த செப்டம்பர் 26 மலர்களை தூவி, அந்த திருவுருவ படத்துக்கு மலர்களை தூவி, திலீபனுடைய கல்லறை இடிக்கப்பட்டு விட்டது, கிட்டுவின் கல்லறை இடிக்கப்பட்டு விட்டது, ஈழத்தமிழர் துயிலகங்கள் அனைத்தும் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. ஆயினும் அங்கே உள்ள ஈழத்தமிழர்கள் இன்னும் காலம் நமக்கும் வரும், இந்த இருள் விலகும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு விடியல் ஏற்படும், தமிழ் ஈழம் விடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதுபோலவே தாய் தமிழகத்திலும் புலம்பெயர் வாழ் தமிழர்களிடத்திலும் ஈழத் தமிழகத்தின் மீது ஈழத் தமிழர்கள் மீது வாஞ்சையும் பற்றும் பாசமும் கொண்டு கண்ணீர் சிந்தி பலர் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகின்ற உணர்வை பெற்றிருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த உணர்வினை தொடர்ந்து அணையாமல் பாதுகாத்து வருவார்கள். காலம் மாறும், தமிழ் ஈழம் மலரும், தலைவர் பிரபாகரனுடைய லட்சியங்கள் வெற்றி பெறும். உலக வரைபடத்தில் சுதந்திர தமிழீழம் என்ற ஒரு தேசம் அந்த வரைபடத்திலே இடம்பெறும். இரத்த கரைபிடிந்த சிவப்பு கோடுகளால் அதனுடைய எல்லைகள் வகுக்கப்படும் என்ற உணர்வோடு பிரபாகரன் புகழ் வாழ்க, தியாக தெய்வம் திலீபன் புகழ் வாழ்க என கூறி அமைகிறேன்.